வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீண்ட நாள் கழித்து ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட்லேருந்து 10ஆம் வகுப்பு கல்வி தகுதியில் 466 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு மாத சம்பளமாக 20,000லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு பெண்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. மீதி கேட்டகரியில் அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு 50 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணி இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ரொம்ப போட்டி கம்மியான இந்த வேலைவாய்ப்பை யாருமே மிஸ் பண்ணிடாமல் அப்ளை பண்ணிடுங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் 1 by 1 டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் முதலாக இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லியும் போடுற ஜாப் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். மொத்தம் இந்த அறிவிப்பில் 466 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. முதல்ல ட்ராக்மேன், இதுக்கு ஒரு 15 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும், அல்லது அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் கேட்டகரியில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு 2 காலி பணியிடங்கள் இருக்குது. இதுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தால் நீங்கள் எலிஜிபிள் தான் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டர்னர், இதுக்கு பார்த்தீங்கன்னா அது ரிலவெண்ட்டான குரூப்பில் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மொத்தம் 10 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெக்கானிஸ்ட், இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு 10ஆம் வகுப்பு அல்லது ஐடிஐ அல்லது பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா டிரைவர் கேட்டகரி. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு முடித்து லைட் அல்லது ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 417 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிரைவர் ரோட் ரோலர், இதுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். மொத்தமாக இதுக்கு 2 காலி பணியிடங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் மெக்கானிக்கல், இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 18 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு அதுக்கு மேலே என்ன முடிச்சதாலும் இந்த ஜாப் கேட்டகரிக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய லாஸ்ட் டேட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா அடுத்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வரையும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் எக்ஸாமினேஷனுக்கு உங்களுக்கு கால் லெட்டர் அனுப்புவாங்க. அந்த எக்ஸாமினேஷன் மார்க்கை பொறுத்து தான் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் கீழேயே கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழேயே கொடுத்துருப்பாங்க. இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் கீழே தான் இந்த டிபார்ட்மெண்ட் இயங்குது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட் நேமை இதில் டீட்டெயிலாக கொடுத்துருங்க. சைடில் அவங்க ஃபோட்டோவை ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு பார்த்தீங்கன்னா அது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 மந்த்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அது மேலே நீங்கள் சிக்னேச்சர் பண்ணிங்க ஃபோட்டோ ப்ளஸ் இந்த அப்ளிகேஷன் கவர் மேலே இருக்கிற மாதிரி ஒரு சிக்னேச்சர் பண்ணிடுங்க. பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கம்யூனிட்டி, யூஆரா, இடபிள்யூஎஸ்ஆ, எஸ்சியா, எஸ்டியான்னு கேட்டிருக்காங்க. அதையும் டீட்டெயிலாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஎஸ்எம், நீங்கள் அந்த இதில் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸர்சைஸ் பண்ண இருந்தால் அதோட நேமை கொடுங்க, இல்லைனா விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸர்சைஸ் மென்னாக இருந்தால் அதை பற்றி டீட்டெயில் கொடுங்க 5ல், அது இல்லைனா விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மைனாரிட்டி கம்யூனிட்டியான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஸாக இருந்தால் எஸ் கொடுத்து அதை பற்றி டீட்டெயில் கொடுங்க, இல்லைனா நோங்கிறத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக கேட்டிருக்கங்க. இருந்தால் எஸ் கொடுத்துட்டு அதுக்கான டாக்குமெண்ட்டை இதோட ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்கள் நேம், அதுக்கப்புறம் உங்கள் ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, ப்ரெசன்ட் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது மூலிமா ட்ரான்சாக்ஷன் பண்ணிவிட்டு என்ன பேங்க்லேருந்து பண்ணியிருக்கீங்க, ஆன்லைன் பேமெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பரு, ட்ரான்சாக்ஷன் டேட்டு, அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதோட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணி குடுத்துருக்காங்க. நீங்க இந்த எக்ஸைஸ் மேன பையனா இருக்கீங்க, இல்ல என்சிசி வச்சிருக்கீங்க அந்த மாரி ரிலேட்டடான டாக்குமெண்ட் இருந்தா எஸ்ன்னு குடுத்து, அதோட ஜெராக்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுங்க. இல்லன்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க ஹையர் குவாலிஃபிகேஷனா என்ன முடிச்சிருக்கீங்க? 10த்ல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் நீங்க எது வரையும் முடிச்சிருக்கீங்களோ, அத பத்தி டீட்டெயில் எல்லாமே குடுத்துருங்க. அதுபோக நீங்க டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா, அது லைட் மோட்டார் வெஹிக்கிள் வச்சிருக்கீங்களா? ஹெவி வச்சிருக்கீங்களா? இல்ல அதுக்கு மேல வேற எதுவும் வச்சிருந்தீங்கன்னா, அத பத்தி டீட்டெயில் எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டு, அதோட ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே அட்டாச் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட வேற எதுவும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சில கேட்டகரி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மாரி இருந்துச்சுன்னா, நீங்க இத ஃபில் பண்ணுங்க. இல்லன்னா இத விட்டுறலாம். பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் உங்க கான்டாக்ட் நம்பரு, ஆதார் கார்டு நம்பரு, உங்க இமெயில் ஐடி எல்லாமே குடுத்து இந்த டிக்ளரேஷன் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, பிளேஸு, டைட்டு, உங்க இடது விரல் கை ரேகை, அதுக்கப்புறம் உங்க சிக்னேச்சர் போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ அட்மிட் கார்டு குடுத்துருப்பாங்க. இதையும் சைடுல ஃபோட்டோ ஒட்டி, உங்க நேமு, உங்க அட்ரஸு, உங்க பின்கோடு எல்லாமே ஃபில் பண்ணி அப்படியே விட்டுருங்க. இந்த ஆஃபீஸஸ்ல அவங்க ஃபில் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால் லெட்டருக்கு உங்களுக்கு அனுப்பிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் நீங்க அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, புனே அப்படிங்கிற இந்த அட்ரஸ் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த அட்ரஸ்ல நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம சென்ட் பண்ணி வைக்கிற மாரி இருக்கும். வேற எதுவும் இத பத்தி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழ கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க் யூ அண்ட் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.